மார்ச் 18, 2025 இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் காரியத்தில் கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதம் தருவார். May the Lord bless you in whatever you expect. ஏசாயா 52 அதிகாரம் 12 வசனம். ஐசாயா chapter 52 verse 12. கர்த்தர் உங்கள் முன்னே போவார். இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராயிருப்பார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, அரசியல் தலைவர்கள் செல்லும்போது அனைத்து வாகனங்கள் போவது நிறுத்தப்பட்டு தலைவர்களின் வாகனங்கள் முன்னும் பின்னும் விலையேற பெற்ற பாதுகாவலர்களின் பாதுகாப்புடன் செல்லும். அதுபோலத்தான் நம்முடைய தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு முன்பாக செல்வார். உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் தாமே உங்களுக்கு முன்பாக செல்வார். இதை கேட்கும் போதே உங்கள் முன்பாக காணப்படும் யோர்தான் நதிகள், எரிகோ கோட்டைகள், பிரச்சனைகள் எல்லாம் உடைத்து தேவன் தாமே உங்கள் வாழ்விலே வழிகளை உண்டு பண்ணுவார், உங்களை நடத்தி செல்வார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. The Lord will go before you. The God of Israel will be your rear guard. My dear brothers and sisters, when the political leaders go, all the vehicles stop and the vehicles of the leaders are escorted by expensive bodyguards before and after. That is how our God will go before his people. The Lord himself will go before you in your life. As soon as you hear this, God himself will break down the Jordan rivers and the Jericho forts in your life that will be seen in front of you. He will guide you. May the Lord himself bless you. அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு மை துதிக்கிறோம் அப்பா, மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கர்த்தர் நீர் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நீர் அவர்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியத்துகளில் நீர் அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை தருகிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, அவர்கள் எதை எதிர்பார்த்து செபிக்கிறார்களோ, எந்தெந்த காரியத்தை ஆண்டவரே அப்பா நம்முடைய சமூகத்து முன்பாக முன்குறித்து செபிக்கிறார்களோ அத்தனை காரியங்களையும் எந்த நாளில் அதில் அவர் ஆசீர்வாதம் உண்டாகும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. நீர் ஆசீர்வாதத்தை நீ தந்தரல வேண்டுமா செபிக்கிறோம் அப்பா. மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் நம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பாக நீர் போக வேண்டுமா செபிக்கிறோம். நீர் அவர்களுக்கு பின்பாக இருந்தவர்களை காத்தரல வேண்டுமா செபிக்கிறோம். முன்பும் ஆசீர்வாதம் பின்பும் ஆண்டவரே அவர்களுக்கு பாதுகாப்பு என்று அவருடைய வாழ்விலே ஆண்டவரே அவர்கள் வழிநடத்தப்பட நீர் கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, மை துதிக்கிறோம் ஆண்டவரே, மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த உலகத்தில் இருக்கிற ஆண்டவரே அரசியல் தலைவர்களுக்கு எப்பேற்பட்ட பாதுகாப்பு இருக்கிறதோ அதை காட்டிலும் கர்த்தர் நீர் முன்பாகவும் பின்பாகவும் கர்த்தாவை நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே எங்களுக்கு நீர் பாதுகாப்பையும் ஆண்டவரே ஆசீர்வாதத்தையும் வைத்திருக்கிறது. அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே பிள்ளைகளுக்கு எதிராக இருக்கிற எல்லாதமான ஆண்டவரே கட்டுகளும் தடைகளும் யோர்தான் நதிகளும் எரிகோ கோட்டைகளும் உடைந்து போக வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுக்கு முன்பாக கர்த்தர் நீர் போக வேண்டுமா செபிக்கிறோம். வழிகளை நீர் உண்டாக்கி ஏறல வேண்டுமா செபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஹல்லேலூயா, மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, எனக்கு இந்த வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட ஒரு எரிகோ கோட்டை இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு யோர்தான் நதி இருக்கிறது, அது ஒரு தடையாக இருக்கிறது ஆண்டவரே. இந்த நதி இதில் தடையிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வேண்டும், எனக்கு ஒரு வழியை உண்டாக்குங்க என்று சொல்லி யார் யார் இந்த சமூகத்து முன்பாக இப்பொழுது செபிக்கிறார்களோ அத்தனை பேருடைய வாழ்வில் ஆண்டவர் நீர் ஒரு வழியை உண்டாக்க வேண்டுமா செபிக்கிறோம். நீ தாமே அவளை நடத்தி செல்ல வேண்டுமா செபிக்கிறோம். நீ தாமே அவளை ஆசீர்வதித்தரல வேண்டுமா செபிக்கிறோம். எல்லா எரிகோ கோட்டைகளையும் கர்த்தர் நீர் உடைத்து போட வேண்டுமா செபிக்கிறோம். எல்லா யோர்தான் நதிகளும் ஆண்டவரே பின்னிட்டு ஓட வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நேர்த்தியான ஒரு வழியை ஆண்டவரை பார்க்கும்படியாக ஆண்டவர் நீர் கிருபை தாரும்.
இதுவரை எனக்கு வழியே இல்லை என்று சொன்னவர்கள் இந்த நாளில் கர்த்தர் காட்டுகிற அந்த வழியை அவர்கள் பார்க்கும்படியாக உடைய நாமத்தை அவர்கள் மகிமைப்படுத்தும்படியாக நீர் கிருபை தாரும். அதே போல் நம்முடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பாக நீர் அவர்களுக்கு செல்வீராக. ஆபத்து நிறைந்த உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்பா. எந்த நோய்களோ எந்த ஆபத்துகளோ எந்த பிரச்சனைகளும் உடைய பிள்ளைகளுக்கு வராதபடிக்கு நீர் அவர்களை செட்டை நிலையிலே வைத்து பாதுகாத்து கொள்ள வேண்டுமா செபிக்கிறோம். கல்வாரி சிலுவையின் அண்டையிலே வைத்து நீர் அவர்களை பாதுகாத்து கொள்ள வேண்டுமா செபிக்கிறோம். எந்த அந்த பிரச்சனைகளும் நம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளாதபடிக்கு ஆண்டவர் நீர் ஆண்டவரை உங்களுடைய பிள்ளைகளின் தேவைகள் எதுவாக இருந்தாலும் அதை சந்தித்ததை அவர்களுக்கு தந்தவர்களை நீ நடத்துவதற்கு நமக்கு நன்றி 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 கொட்டாகுடி நன்றிகளை செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளிலே தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அநேக பிறந்த நாட்களை காணும்படியாக நல்ல சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை அவர்கள் பெற்று வாழும்படியாக எல்லா நன்மைகளையும் பெற்று வாழும்படியாக நீர் கிருபை தாரும். திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகள் அநேக திருமண நாட்களை தீர்க்காயசை பெற்று வாழும் நீர் கிருபை தருவீராக. நன்மைகளை அவர்களை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பங்களை ஆசீர்வதிங்க. ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் வேண்டிய எல்லா நன்மைகளையும் தந்து வழிநடத்துங்க. துதிகன மகிமை எல்லாம் முறைக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன்.